ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் மட்டன் வறுவல் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வறுவல் செய்ய ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் குருமிளகு, வரமல்லி 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். வாழைக்காய் வறுவலுக்கு இப்படி மசாலா நம்ம அரைச்சி செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது கூட பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு அதிகமாகவே சேர்த்துனா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக வேண்டாம். 2 வாழைக்காய் கழுகி கொண்டு வந்திருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அதில் வாழைக்காவை கட் பண்ணி போடணும். இப்போ வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கும். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதையும் வாழைக்காவை சுத்தமாக கழுகி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கணும். நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம தாளிக்கும் போது வாழைக்காவை நம்ம கட் பண்ணி கழுகி சேர்த்திக்கலாம். இது 3-4 நிமிஷம் நல்ல எண்ணெயில் இது வறுப்படணும். 3-4 நிமிஷம் நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்கள். நம்ம வாழைக்காவை இப்படி எண்ணெயில் வறுத்து நம்ம வறுவல் செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடும். 3/4 வாசி எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். இப்போ வாழைக்காய் எல்லாமே எடுத்துடலாம். அதிகமாக எண்ணெய் இருக்குன்னா எடுத்துக்கலாம். நான் இதே எண்ணெயில் தாளிப்பு சேர்த்த போகிறேன். அரை ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம். எல்லாம் பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா பிரட்டி விடணும். இது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். 1 நிமிஷம் இந்த மிளகாய் பொடியெல்லாம் எண்ணெயில் வதக்கி விடணும். இப்போ மசாலா அரைச்ச தண்ணியே இருக்குது. 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். அதிகமாக தண்ணி வேண்டாம். 2 நிமிஷம் இது நல்ல மசாலா எல்லாமே வேகட்டும். பச்சை வாசம் போக நம்மளுக்கு மசாலா நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். மசாலா நல்லா வெந்ததையும் நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்திக்கலாம். உப்பு காரம் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மசாலாவில் 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். நல்லா 2 நிமிஷம் பிரட்டி விட்டு மசாலா வாழைக்காய் எல்லாமே நல்லா கலந்துருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலை சேர்த்திக்கலாம். மட்டன் டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.